வர 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் டென்மார்க்கில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களும் கொப்பனேக்கில் சந்திக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் நீங்கள் எல்லாருமே கலந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் இப்போ உங்களுக்கு தெரியும், நாட்டில் நடக்கிற பிரச்சனை. சின்ன பால்குடி குழந்தையிலேருந்து பல்லு விழுந்த தாத்தாவரை குண்டுபட்டு சிதறி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிற நம்மளோட உறவுகள் அவரை நாம தான் காப்பாற்றணும். இப்போ நாம் வீட்டில் பிள்ளைகிட்ட விரட்டி சொன்னால் கூட, ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை சொல்ல இல்லை, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நம்ம கை நட்டி பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அந்த நாட்டில் இருக்கிறோம். ஆனால் உலகம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கு. எங்களோட மக்களை குண்டு போட்டு கொண்டு கொண்டிருக்கிறாங்க. சின்ன குழந்தையிலேருந்து வயசு ஆக்கள் வேறு, தாத்தா வேற. ஆனால் அதுகளை தட்டி கேட்குறது இங்கே யாரும் இல்லை. எங்களோட மக்களை காப்பாற்றுற நாங்கள் தான். நாங்கள் இந்த டென்மார்க்கில் நடக்க போகிற 4ஆம் தேதி வச்சு நாங்கள் இவ்வளோ சக்தி டென்மார்க்கில் இருக்கிறோம். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்திட்டையும் வெளிநாட்டு EU லேண்டுகள் ஆக்கள்கிட்டையும் கேட்கணும். எங்களோட நாட்டு பிரச்சனையை பாருங்க, எங்களோட மக்களை காப்பாற்றுங்க. உலக நாடுகள் எல்லாம் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கீங்கள, நாங்களும் தமிழில் மக்கள் இங்கே எல்லாரும் டென்மார்க்கில் இருக்கிற அனைவரும் ஒன்று சேர்ந்து 4ஆம் தேதி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்திக்கணும். மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு எல்லாரும் நிலத்தே கடமை, இது நம்ம ஒருத்தட்ட கடமையும். இந்தியாவில் தீக்குளிச்சு ஒருத்தர் செத்துருக்காரு முத்துக்குமார், அவர் செய்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும். அன்போட எல்லாரையும் கேட்கிறேன். அதுதான் நான் உங்கள்கிட்ட அன்போட கேட்டுக்கொள்றேன். எல்லாரையும் சந்திக்கணும், எல்லாரும் வரணும். தமிழ் மக்களாகி நாங்கள் எல்லாரும் இந்த இதில் ஒரு இடத்துல இருந்தும் பஸ்ஸுகள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. அந்தந்த இடத்துல இருந்து நீங்கள் எல்லாரும் எங்களை தமிழ் மக்களுக்கு தெரியும். கட்டாயம் மற்ற நாடுகளில் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இதுகள் செய்யலை. எங்கள் நாட்டில் இருந்து எங்கள் மக்கள் உணர்ச்சி உள்ளவர்கள், டென்மார்க்கில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி உள்ளவர்கள். அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஒருத்தரும் பெருசாக விளம்பரங்களும் டிவியில பெருசாக இதுகளும் செய்யாட்டியும் எங்களுக்கு தெரியும். எங்களோட மக்கள் எல்லாத்தையும் நான் சந்திப்போடு நிச்சயமா உங்களை எல்லாரையும் 4ஆம் தேதி நான் எதிர்பார்க்கிறேன். டென்மார்க் வாழ் அனைத்து தமிழ் மக்களிடமும் நான் வேண்டிக் கொள்வது, எமது தமிழ் மக்கள் படும் இன்னல்களை எல்லாம் கண்ணில் கொண்டு அணிதிரள்வோம், அனைவரும் அணிதிரள்வோம். மற்ற அனைத்து கோபதாபங்கள் மற்றும் பழிவகைகள் எல்லாவற்றையும் மறந்து உடனே அணிதிரள்வோம். எமது நாட்டில் எமது உற்றார் உறவினர் சொந்தம் எமது உறவு என்று அனைவரும் படும் இன்னல்களை மனதில் கொண்டு இது எமக்கு நடந்ததாக நினைத்து அனைவரும் ஒன்று திரள்வீர். தாயை இழந்து, பிள்ளைகளை இழந்து, கணவனை இழந்து, பெற்றாரை இழந்து, கால் இழந்து, கையிழந்து எமது மக்கள் படும் இந்த அவலங்களுக்கு ஒரு விடை கிடைக்க வேண்டும். டென்மார்க் வாழ்வாக அனைத்து மக்களையும் நான் அன்புடன் வேண்டிக் கொள்வது, தமது வேலை தளங்களிலும் பாடசாலைகளிலும் விடுமுறை கேட்பதன் மூலம் பல்வேறு விதமான தகவல்கள் எமது நாட்டு பாராளுமன்றத்தை போய் சேரும். எதிர்வரும் புதன்கிழமை 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் டென்மார்க் தமிழ் சங்கங்களின் ஒன்றியம் ஒழுங்கு செய்துள்ள இந்த பேரணிக்கு அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாங்கள் ஒன்று கூடும் இடம் கோப்பனேகன் ரோஸ் பிளாஸில் மதியம் 11 மணிக்கு ஒன்று கூடி அங்கிருந்து பேரணியாக பாராளுமன்றத்திற்கு சென்று அங்கே நாங்கள் 2 மணிக்கு அங்கு எமது கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்து முடிவு கொண்டு வருவோம். இதை ஒழுங்கு செய்துள்ளார்கள். இதற்கு அவர்கள் ஒழுங்கு செய்தாலும் நாங்கள் இது அவர்களின் வேலை அல்ல, எங்களின் கடமைகள், ஒவ்வொரு தமிழ் மகனின் கடமையாக நாங்கள் ஏற்று ஒருவரும் சாட்டுப்புகள் சொல்லாமல் எங்கள் குடும்பத்தில் ஒரு செத்த வீடு நடக்குமானால் நாங்கள் எவ்வாறு லீவுகளை கேட்டு அதற்கு ஒத்துழைப்போமோ அதே போன்று எமது இனத்தை அங்கே அழித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் இறுதியாக எமது புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளுக்கு அழுத்தங்களை கொடுத்து எமது பக்கத்து நாடு கூட நம்பியிருந்தும் அவர்கள் கூட கையை விட்டு விட்டார்கள். தமிழகம் எங்களுக்கு ஆதரவாக இருந்து கூட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களை கைவிட்டு விட்டது. அவன் எங்களை கூட இருந்து குளிப்பறிப்பான் போல் இருக்கிறான். இனி அவனையெல்லாம் நம்பி நாங்கள் பலனில்லை. நாங்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் எமது அரசாங்கங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் அழுத்தத்தினாலே தான் எங்கள் நாட்டில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த முடியும். இதில் விடுதலை புலிகள் தோத்து விட்டார்கள் என்று நாங்கள் எண்ணி எமது உதவிகளையோ எமது ஆதரவுகளையோ நாங்கள் குறைப்பதனால் எங்களே நாங்கள் அழித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அவர்கள் தோற்கிறார்கள், பின்வாங்குகிறார்கள் என்ற எண்ணத்தை எல்லாம் விட்டு நாங்கள் அதற்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று முன்வந்து ஒவ்வொரு தமிழ் மகனும் இந்த மக்களை காப்பாற்ற முன்வர வேண்டும்.
இறுதி நேரத்திலும் வராத தமிழன். நீங்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலே தமிழ் சமுதாயத்தில் நாளைக்கு முகம் முழிக்காதவர்களாக இருப்பீர்கள். உங்களை எல்லாம் ஒவ்வொரு தமிழனும் உங்களை ஒரு விரோதியாகவும் ஒரு சமுதாயத்தில் எந்த ஒரு நன்மை தீமையிலையும் உங்களை பங்கேற்கவே விட மாட்டான். உங்களுக்கு ஒரு செருப்பு மாலை போடுவது போல் உங்களை எல்லாம் தள்ளி வைப்பான். அந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். இந்த இறுதி நேரத்திலாவது இவ்வளவு காலமும் நீங்கள் எதிரியாகவோ அல்லது பகைமையாகவோ இருந்தால் கூட இந்த நேரத்திலாவது நீங்கள் வந்து இதில் கலந்து கொண்டு நீங்களும் ஒரு தமிழன் என்பதை உறுதியாக சொன்று அந்த வார்த்தைகளை இந்த அரசாங்கங்களுக்கு அறிவித்து நாங்கள் இந்த அரசாங்கத்தின் மூலம் எங்கள் மக்களை காப்பாற்றி எங்களுக்கு ஒரு நாடாக எங்களுக்கு ஒரு நாடை பெற்று நாங்கள் எமது நாட்டுக்கு திரும்பி அங்கு சென்று நாங்கள் ஒரு அகதியோ இல்லாமல் நாங்கள் ஒரு தமிழனாய் தலை நிமிர்ந்து வாழ எல்லோரும் ஒன்று கூடுங்கள். வரும் 4ஆம் தேதி புதன்கிழமை கோபன்ஹாகனில் நடைபெறும் ஊர்வலத்தில் டென்மார்க்கில் வாழும் அனைத்து தமிழ் மக்களும் வந்து கலந்து கொண்டு டென்மார்க் அரசாங்கத்துக்கும் டென்மார்க்கில் வாழும் அனைத்து டென்னிஸ்காரருக்கும் எமது பிரச்சனையை எடுத்து கூறி எமது நாட்டில் அல்லற்பட்டு கொண்டிருக்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும். அதற்காக அனைவரும் தயவு செஞ்சு எல்லாரும் வேலை ஸ்கூல் அதில் ஒரு நாளைக்கு லீவ் எடுத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை, வந்து எமது மக்களுக்காக அனைவரும் இணைந்து போராடுவோம். டென்மார்க் வார் தமிழ் மக்களுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கின்றேன், தமிழ் மகள் என்கின்ற சார்பிலே. ஏனெனில் எங்களுடைய தமிழீழத்தின் உறவுகள் இன்று நாள்தோறும் விழுந்து செத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தாமதிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுடைய உயிர் போய்கொண்டிருக்கின்றது. இதற்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். இன்று எத்தனையோ மக்கள் எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியிலே தமது போராட்டத்தை போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த குளிர் நாட்டிலே நாங்கள் குளிர் என்று சொல்லி நடுங்கிக் கொண்டு வீட்டில் இருந்துவிட முடியாது. இரத்தத்தால் தோய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உறவுகளுக்காக நாங்கள் குளிரை பார்க்காது எங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்பது இது கடமை என்றுதான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக டென்மார்க்கிலே நடக்கின்ற இந்த ஊர்வலத்திற்கு, கோபன்ஹாகனில் நடக்கின்ற ஊர்வலத்திற்கு 4ஆம் தேதி என்று எல்லோருமே வருகை தர வேண்டும். இது ஒரு அறைகூவல். நிச்சயமாக லீவ் எடுக்க வேண்டும், வேலை படு என்று சொல்லி இருந்து விடாதீர்கள். இது எங்களுடைய கடமை என்று நினைத்துக் கொண்டு தயவு செய்து எல்லோருமே வாருங்கள். குலத்தில் நாம் வாழ்ந்த போதும் தாய் நிலத்திலே வேறன்றோ, களத்தில் அழுகுரல் கேட்டு கண் கலங்கி நின்றது போதும். இணைந்தினில் நீ எழுந்தினில், இணைந்தினில் கை தோன்றினில், இணைந்தினில் நீ எழுந்தினில், இணைந்தினில் கை தோன்றினில். எழுவோ மலையலையாய், எழுவோ மலையலையாய், உறவின் துயர் துடைப்போம், உறவின் துயர் துடைப்போம். உறவுகளின் உயிர் காக்க ஓர்முகமாய் திரண்டிடுவோம். கையில் உள்ள வளங்கள் எல்லாம் துயர் துடைக்க கொடுத்திடுவோம். உறவுகளின் உயிர் காக்க ஓர்முகமாய் திரண்டிடுவோம். கையில் உள்ள வளங்கள் எல்லாம் துயர் துடைக்க கொடுத்திடுவோம். தானை தலைவன் வழி தன்னில் புனர்வாழ்வுக்கு கை கொடுத்திடுவோம். தானை தலைவன் வழி தன்னில் புனர்வாழ்வுக்கு கை கொடுத்திடுவோம். கண்ணீரை துடைக்கும் விரல்களாய் காலத்தின் சோகம் போக்குவோம். கண்ணீரை துடைக்கும் விரல்களாய் காலத்தின் சோகம் போக்குவோம். எழுவோ மலையலையாய், எழுவோ மலையலையாய், உறவின் துயர் துடைப்போம், உறவின் துயர் துடைப்போம். குலத்தில் நாம் வாழ்ந்த போதும் தாய் நிலத்திலே வேறன்றோ, களத்தின் அழுகுரல் கேட்டு கண் கலங்கி நின்றது போதும். இணைந்தினில் நீ எழுந்தினில், இணைந்தினில் கை தோன்றினில், இணைந்தினில் நீ எழுந்தினில், இணைந்தினில் கை தோன்றினில். எழுவோ மலைய